ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரா இல்லை ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னரா யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. மகாராஜா படம் பார்த்துட்டீங்களா? எந்த ஷோ புக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? நைட் ஷோவா? நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? ஏன் என்னாச்சு? ரொம்ப பிரச்சனையில் போயிட்டு இருக்கா. ஹே கைஸ், எப்பவுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தானே ஃப்ரீ டிக்கெட்ஸ் தர போகிறோம். பட் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ண போகிறோம். அது ஆல்ரெடி நம்ம மிஸ்டர் பீஸ்ட் வந்து அவங்க ஊரில் பண்ணியிருக்காரு. பட் இது இப்போது நம்ம வீடியோவில் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ண போறோம். ஒரே ஃபுட் ஒரே ரெஸ்டாரண்ட்ல ஒரே டைம் ஆர்டர் பண்ண போறோம். எந்த டெலிவரி பார்ட்னர் ரொம்ப ஃபாஸ்டா வராங்களோ, அதாவது ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னரா இல்ல ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னரா யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த டெலிவரி பார்ட்னருக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சரி, இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணிடலாமா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம வாஃபிள் ஆர்டர் பண்ண போறோம். ஆக்சுவலாக எனக்கு வாஃபிள் ரொம்ப பிடிக்கும், அதனால வாஃபிள் ஆர்டர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ண போகிறேன். ஸ்விக்கியில் வாஃபிள் எனக்கு வந்து குக்கி மேன்ற அந்த ஒரு வாஃபிள் ஷாப்பில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே ஓகே, ரெண்டுத்துலேயும் வந்து ஒரே வாஃபிள் ஆர்டர் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ட்ரிபிள் சாக்லேட் மெல்டவுன் வாஃபிள் அதை ஆர்டர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து ஜொமேட்டோலையும் சேம் இதே வாஃபிள் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருவோம். அதுதான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி காட்டுது. அண்ட் ஸ்விக்கியில் வந்து இதோட ப்ரைஸ்லாம் சேர்த்தா 254. பேமெண்ட் ஆப்ஷனில் வந்து பே ஆன் டெலிவரி இதில் புக் ஆகிடுச்சு. அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜொமேட்டோவில் போயிட்டு சேம் குக்கி மேனில் ட்ரிபிள் சாக்லேட் மெல்டவுன் வாஃபிள்ஸ் அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு 199 ருபீஸ். அதில் ஓகே, இது கோல்டு இருக்கிறதுனால இதை வந்து டெலிவரி ஃபீ ஆட் பண்ணல. ஸோ ஜொமேட்டோவில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து மணி வந்து 3:32. அது புக் பண்ணி என்ன ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆயிருக்குமா, அவ்வளோதான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஒரே டைமில் ரெண்டுமே புக் பண்ணியாச்சு. ப்ரிப்பேரிங் யோர் ஆர்டர் டைம் வந்து இதில் வந்து ஜொமேட்டோவில் வந்து 39 மினிட்ஸ் காட்டுது. ஸோ ஸ்விக்கியில் எவ்வளோ காட்டுது? ஸ்விக்கியில் 32 மினிட்ஸ், இதில் 39 மினிட்ஸ். 7 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டாக தெரில, அது என்னன்னு தெரில. சரி பார்ப்போம் எப்படின்ட்டு. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, பாருங்கள். ஸ்டில் ஜொமேட்டோவில் வந்து ப்ரிப்பேரிங் ஒரு ஆர்டர்னு காட்டுது. ஸ்விக்கியில் போயிட்டு பார்ப்போமா? ஸ்விக்கிலையும் ப்ரிப்பேரிங் ஒரு ஆர்டர் தான் காட்டுது. இதில் 27 மினிட்ஸ், அதில் வந்து 36 மினிட்ஸ். 11 நிமிஷம் கேப்பா? இல்லை 11 இல்லை, சேம் 9 நிமிஷம் கேப்பு தான். மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. செக் பண்ணுவோம், ரெண்டுத்துலேயும் ஒரே டிரைவர் தான் வராங்களா எப்படி ஏதுன்ட்டு. இதில் வந்து ஒரு டிரைவரை வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ராஜா முனுசுவாமின்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக இது வந்து ஜொமேட்டோவில். ஸ்விக்கியில் வந்து இதில் வந்து இன்னும் பண்ணலை. பட் இதில் வந்து 26 மினிட்ஸில் வந்துடும்னு சொல்லுது ஸ்விக்கியில். இந்த சைடுனா அந்த சைடு ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுவோம்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸ்விக்கிலையும் வந்து டெலிவரி பார்ட்னர் வந்து அலாட் பண்ணிட்டாங்க. இவர் பேர் வந்து ரகுபதி தானே இருக்கும், ரவின்ற மாதிரி. ஓகே, இதில் வந்து எவ்வளோ நேரம் காட்டுது? 25 மினிட்ஸ், அரைவிங் இன் 25 மினிட்ஸ் காட்டுது. ஜொமேட்டோவில் வந்து 23 மினிட்ஸ். எப்படி? ஸோ கைஸ், ஒரு வழியாக வந்து இப்போது ஆர்டர் வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க ஸ்விக்கியில். 25 மினிட்ஸ் காட்டுது. ஜொமேட்டோவில் பார்ப்போம். ஆர்டர் இஸ் ஆன் த வே 10 மினிட்ஸ். 10 நிமிஷத்தில் வந்துடுவான்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது ஸ்விக்கி, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணது தான் வந்து ஜொமேட்டோ. அதுவும் புக் பண்ணும்போது 9 நிமிஷம் கேப்பில் காமிச்சிது. ஸ்விக்கியில் வந்து ஒரு டைம் காமிச்சதுன்னு நினைக்கிறேன். அதோட 9 மினிட்ஸ் அதிகமாக தான், எனக்கு தெரிஞ்சு 36 மினிட்ஸ் என்னமோ காமிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஆர்டர் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக டைம் தெரில, பட் 9 மினிட்ஸ் மட்டும் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் காமிச்சது. பட் இப்போ பார்த்தா 9 மினிட்ஸில் வந்து ஃபுட்டே வந்துடும்னு ஸ்விக்கியில் 24 மினிட்ஸ். தெரியுதா? ஃபோக்கஸ் ஆகுறியா? இது என்னன்னு தெரியலையே. அப்போ எனக்கு தெரிஞ்ச சர்ப்ரைஸ் வந்து ஜொமேட்டோ டெலிவரி பார்ட்னருக்கு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துட்டாரு, வலசராக்கம் கிட்ட வந்துட்டாரு. ஸ்விக்கி எங்கே இருக்காங்க கரெக்டாக? இப்போது ஸ்விக்கி இன்னும் கிளம்பவே இல்லை, இன்னும் அந்த குக்கிமேன் கடையில் தான் நிற்கிறாரு. இவர் வந்துட்டாருப்பா. ஓகே, பார்ப்போம். அவ்வளோதான். இவரது வந்து 7 மினிட்ஸ் காட்டுது, அவர் இது 23 மினிட்ஸ் காட்டுது. இப்போ தான் அவர் வந்து கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்துட்டார், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டார். 6 நிமிஷம் தான் காட்டுது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. நார்மலாக வந்து ஃபுட்டு வந்துருச்சுன்னா வாங்கிட்டு உள்ளே போயிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதான், அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். பட் இப்போ வந்து அவங்களுக்கு அந்த சர்ப்ரைஸு அப்படி இப்படின்னு அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, கேமராவை காமிக்கும் போது அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும், மேபி ஏதாச்சும் ஃபீல் பண்ணுவாங்களா, என்ன திடீர்னு கேமராலாம் எடுத்து முன்னாடி காட்டுறாங்களே அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா, அவங்க நினச்சிப்பாங்களா இல்லையான்னு தெரில. பட் எனக்கு அப்படி தோணுது. வெயிட் பண்ணுவோம். இன்னும் நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கைஸ், உங்களுக்கு தெரியுது தான் நினைக்கிறேன். குக்கி மேன் ஆர்டர் இஸ் ஆன் த வே 4 மினிட்ஸ். இந்த ஜொமேட்டோவில் ஸ்விக்கி சேம் குக்கி மேன், அதில் வந்து அரைவிங் இன் 22 மினிட்ஸ். பார்ப்போம்லாம் இல்லை, இவர் வந்துட்டார். கம்மிங் டோர் ஸ்டெப் கிட்டே வந்துட்டாரா? பார்ப்போம். டோர் ஸ்டெப்னு வந்துருச்சு, பட் இன்னும் ஆளை காணும். நான் இங்கே காருக்குள்ளே உட்காந்துட்டு தான் இருக்கேன். அவர் வந்தாருன்னா அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். ஹலோ அண்ணா, வந்துட்டீங்களா? எங்கண்ணா? மொபைல் கடையா? வந்துட்டாரு. ஆனால் கோச்சிக்காதீங்க, வீடியோ எடுக்கலாமா? புரியல. வீடியோ என்னையவா?
வேணாண்ணா பரவாயில்ல. இது ஆக்சுவலாக வந்து ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோவில் வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டில் யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி யார் ஃபஸ்ட்டு வருதுன்னு தான் இங்கே இருக்குது. சரி அது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து மகாராஜா படம் பார்த்துட்டீங்களா? இல்லையே நான் பார்க்கலையே. இன்னும் பார்க்கல நீங்கள்? சரிங்க வாங்க. வீடியோ இல்லை நான் உங்களுக்கு இது இல்லைன்னா நான் ஃபேஸ் வந்து ப்ளர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே நீங்கள் என்னைக்கு போவீங்க? போகிறதா இருந்தால் வீக்கெண்டு தான் ப்ரோ போவோம். இது வீக்கெண்ட் தான் ப்ரோ. அதுதான் ஈவினிங் தான் போவோம். எந்த ஷோ புக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? நைட் ஷோவா? ஆமாம் நைட் ஷோ மட்டும்தான். ஓகே உங்கள் ஃபேஸ் ப்ளர் பண்ணிவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே ப்ரோ. இத்தனைக்கும் நான் ஒரே டைமில் தான் பண்ணேன், புக் பண்ணேன். உங்களோட ஒரு 10 நிமிஷம் அதிகமாக காமிச்சிது புக் பண்ணும்போது. ஆனால் அவங்க இப்போ தான் நீங்கள் வந்துட்டீங்க, அவங்களுக்கு வந்து 25 நிமிஷம் காட்டுது. என்னன்னு தெரில. நான் வந்துட்டேன். நான் முன்னாடி நீங்கள் முன்னாடி வந்துட்டீங்க. நீங்கள் யார் கூட போவீங்க? மாமா கூட போவோம். சரி ஓகே. ஓகேண்ணா பண்ணியாச்சு. ஸோ மெயில் ஐடி என்னண்ணா? ராஜேஷ் டைப் பண்ணிடுறீங்களா கரெக்டாக? மிஸ்டேக் ஆகிட போகுது. மெயில் ஐடி உங்கள் இதில் எதுனா காட்டும்? மொபைலுக்கு வந்துடும். ஓகே பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. தாங்க. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. நீங்கள் ஏதாச்சும் சொல்லணுமா? ஏன் என்னாச்சு? ரொம்ப பிரச்சனையில் போயிட்டு இருக்கு ப்ரோ. லைக் பர்சனலாக சொல்கிறீங்களா இல்லை? பர்சனலாக தான் ப்ரோ சொல்கிறேன். அது பேசுகிற மாதிரி இல்லை ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. தேங்க்ஸ். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வாஃபில் வந்துருச்சு. அவருக்கு டிக்கெட்டும் அனுப்பியாச்சு. என்னன்னு தெரில, மனுஷன் வந்து கொஞ்சம் ஏதோ பர்சனல் ப்ராப்ளமில் இருக்கார் போல். அது நானும் என்னன்னு கேட்டுக்கல. பர்சனலாக அப்படியே விட்டுறலாம்ல. ஸோ ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்து அவர் கொஞ்சம் பயந்தார். இதில் வந்து அவர் ஃபேஸ் தெரியாது, அவர் கொஞ்சம் பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபேஸ் வந்து பிளர் பண்ணிடலாம். ஓகே மனுஷன் கொஞ்சம் ஹாப்பியானார் நினைக்கிறேன். டிக்கெட் வரும்போது பார்த்துட்டு ஹாப்பியானார். அவர் சிரிக்கிறத உங்களால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், பிளர் பண்ணியிருப்பேன் அப்போது. ஸோ நம்ம கமலேஷ் எங்கே போனார் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஸ்விக்கி அவர் கொடுத்துட்டு போயே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து 6 நிமிஷம் காட்டுது. இருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். 6 நிமிஷம் வந்துட்டாரு. ஸ்விக்கி வீட்டு வாசல் முன்னாடி நிற்கிறாரு. எனக்கு தான் ஃபோன் அடிக்க போகிறாரு. எல்லாம் வந்துடுச்சு. ஹலோ வந்துட்டிங்களா? எங்கள் வீட்டு வாசல் நினைக்கிறீங்க? அந்த வரோம். ஸோ கைஸ் இப்போ ரெண்டுமே வந்துருச்சு. ஸ்விக்கிலேருந்து வந்துருச்சு, ஆஸ் வெல் அஸ் ஜொமேட்டோலேருந்து வந்துச்சு. சேம் ஃபுட்டு தான், ரெண்டுத்துலேயும் வாஃபல் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். பட் டைம் வந்து பார்த்தா ஸ்விக்கியோட ஜொமேட்டோ செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸ்விக்கியில் தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணோம். ஒரு 10 to 20 செகண்ட் கேப்பில் தான் வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணோம். பட் புக் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு 10 மினிட்ஸ் கேப் இருந்தது. ஸ்விக்கிலேருந்து ஜொமேட்டோக்கு ஒரு 10 மினிட்ஸ் வந்து அதிகமாக காமிச்சது. அது அப்போ ஏன்னு தெரியல. பட் டெலிவரி பார்ட்னர் அலாட் பண்ணுறதுலேருந்து சரி, அதுக்கப்புறம் ஃபுட்டு பிக்கப் பண்ணுறதுலேருந்து சரி, சீக்கிரமாக டெலிவரி பண்ணுறதுலேருந்து சரி, எனக்கு தெரிஞ்சு ஜொமேட்டோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அது என்ன ஏதுன்னு எப்படின்னு தெரியல. ஒருவேளை நான் கோல்டு வந்து ஜொமேட்டோவில் இருக்கிறதுனால அதில் ஃபாஸ்ட்டாக வந்துச்சா அப்படி எதுன்னு எனக்கு தெரியல. பட் அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் கைஸ் இது முழுக்க ஒரு ஃபன்னுக்காக தான். ஸோ அதனால் இங்கே வந்து ரெண்டுமே செம்ம சூப்பர் தான். எனக்கு சில டைம் வந்து ஸ்விக்கியில் வந்து எனக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு, ஜொமேட்டோ லேட் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கோட நாளில் வந்து பார்த்து ஜொமேட்டோவில் செம்ம சீக்கிரமாக வந்துருச்சு. வந்த டெலிவரி பார்ட்னருக்கு மகாராஜா படத்துக்கு 2 டிக்கெட் கொடுத்தாச்சு. அவரும் ஒரு மாமாவும் அவங்களோட மாமாவும் போவாங்களாம். பரவாயில்ல, இப்போ நம்ம டிக்கெட் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சின்ன மொமெண்ட் வந்து அவரோட இது வந்து மாறும்ல. இப்போ அவர் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பார் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவர் வேலை அவர் கரெக்டாக செஞ்சதுனால நமக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கே அப்படின்ட்டு அவரோட வாழ்க்கையில ஒரு 3 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த 3 மணி நேரம் நான் அவரோட ஹாப்பினஸ்க்கு நான் ஒரு இதுவாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. அவங்களுக்கு அந்த ஒரு படம் பார்க்குற அந்த ஒரு 3 to 4 hours, அந்த 3 to 4 hours அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. அவங்க பார்ட்னரோட போவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி. இதோ இப்போ வின் பண்ணவர் வந்து அவர் மாமா கூட போகிறாரா, சில பேர் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட போவாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எவ்வளோ தூரம் என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக எனக்கு தெரியாது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக. ஸோ கைஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் இன்னும் பெருசாகவே பண்ணுவேன் நான். ஓகே, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, பாய்.